அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, அல்ஜீப்ரால ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் ஏஜ். இந்த டாபிக்ல இந்த ப்ராப்ளம் நமக்கு சென்ட் பண்ணியிருந்தவங்க நம்மளுடைய வியூவர் அண்ட் சப்ஸ்கிரைபர் ஆஷா அப்படின்றவங்க சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது அவங்களுக்காகவும், எல்லா வியூவர்ஸ்க்காகவும், எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் அப்லோட் பண்றேன். இங்க என்ன குடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஏஜஸ் ஆஃப் பிரகாஷ் அண்ட் பிரியா ஆர் இன் த ரேஷியோ 5:7 குடுத்துருக்காங்க. 16 இயர்ஸ் அகோ தேர் ஏஜஸ் வேர் இன் த ரேஷியோ 3:5 கேட்டிருக்காங்க. இப்போ ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் பிரகாஷ் என்ன அப்படின்றது வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து இந்த பிரகாஷன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இந்த பிரகாஷன் கொடுத்ததை நம்ம என்ன எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இந்த பிரியான்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்த பிரியான்னு கொடுத்ததை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெசன்ட் ஏஜை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸு ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்தா அதை நம்ம டிவைட் சிம்பிள் மாதிரி போட்டுக்கலாம். இந்த 5:7 கொடுத்தா 5/7 போட்டுக்கலாம். அந்த மாதிரி இந்த எக்ஸ் ஒய் இருக்குது இல்லைங்களா, இந்த எக்ஸ் பை ஒய் அப்படின்னு நம்ம போட்டுட்டு ஈக்குவல் டு இந்த கொடுத்துருக்காங்க இல்லைங்களா 5, 7 கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதை வந்து நம்ம இப்படி மென்ஷன் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்து எழுதிக்கலாம். இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, இது நமக்கு அப்புறமா யூஸ் ஆகும். இன்னொரு கண்டிஷன் என்னென்னா 16 இயர்ஸ் அகோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அகோன்னா நமக்கு ப்ரீவியஸ், அப்போ வந்து மைனஸ் பண்ணணும். அவங்களுக்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3:5ன்னு கொடுத்துருக்காங்க. 16 இயர்ஸ் அகோ அந்த ஏஜ் ரேஷியோ வந்து 3:5 அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா x மைனஸ் 16 பை இங்கே கொடுத்தது மைனஸ் 16 நம்ம கொடுத்துக்கணும். இங்கே வந்து y மைனஸ் 16 இஸ் ஈக்குவல் டு இந்த 3:5 கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து நம்ம இப்படி எடுத்து எழுதிக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இந்த 5 வந்து இது கூட மல்டிப்ளை ஆகும். 5x மைனஸ் 16 இஸ் ஈக்குவல் டு இந்த 3 கூட இந்த y மைனஸ் 16 வந்து மல்டிப்ளை ஆகும். y மைனஸ் 16 இப்போ இது உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிடலாம். 5x மைனஸ் 5 இன்ட்டு 16 80 இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு y 3y மைனஸ் 3 இன்ட்டு 16 48. இப்போ நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5x அப்படியே இருக்கட்டும், இங்கே இருக்கிற ப்ளஸ் 3y ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 3y ஆகும். ஈக்குவல் டு இங்கே இருக்கிற மைனஸ் 48 அப்படியே இருக்கட்டும், இங்கே இருக்கிற மைனஸ் 80 வந்து அந்த பக்கம் போனால் ப்ளஸ் 80யாக மாறும். அப்போது 5x மைனஸ் 3y இஸ் ஈக்குவல் டு 80ல் மைனஸ் 48 போயிடுச்சுன்னா 32 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இதை வந்து நம்ம என்ன செய்யலாம்னா செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இது வந்து நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிட்டோம், இது வந்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிட்டோம். இப்போது ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரகாஷுடைய ப்ரெசன்ட் ஏஜ் தான் கேட்குறாங்க. நம்ம பிரகாஷை வந்து எக்ஸ் வேரியபிள் எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் மூலமாக நம்ம கொஞ்சம் மாற்றி அமைக்க போகிறோம். இப்போ எக்ஸ் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு 5/7 இருக்குது இல்லைங்களா, இப்போ இதை அப்படியே நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 7 வந்து இங்கே வந்து கொண்டு வரலாம், மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 7x ஆகும். ஈக்குவல் டு 5 கூட இந்த ஒய்யை மல்டிப்ளை பண்ணால் 5y ஆகும். இப்போ நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒய் மட்டும் இங்கே இருக்கட்டும், இந்த 5 இருக்குது இல்லைங்களா, இங்கே இந்த 7x அப்படியே இருக்கட்டும். இங்கே மல்டிப்ளையில் இருக்கிற இந்த 5 அந்த பக்கம் போனோன்னே ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனோன்னே டிவைட் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒய் வேல்யூவாக 7x பை 5 வந்து யூஸ் பண்ண போகிறோம். எங்கே யூஸ் பண்ண போகிறோம்னா செகண்ட் ஈக்குவேஷனில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5x மைனஸ் 3y இஸ் ஈக்குவல் டு 32வா. இப்போ இந்த ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா 7x பை 5 அதுதான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 5x மைனஸ் 3 இன்ட்டு 7x பை 5 இஸ் ஈக்குவல் டு 32. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து இந்த 3யை உள்ளே கொண்டு போயிடலாம். 21x பை 5 இஸ் ஈக்குவல் டு 32. இப்போ இது எல்சிஎம் மாதிரி இங்கே கொண்டு போயிட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 5x இன்ட்டு 5 வந்து 25x மைனஸ் 21x. இப்போ காமனாக 5 எடுத்து எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 32. இப்போ 25xலேருந்து 21x போச்சுன்னா, ஏன்னா லைக் டேர்ம் அப்படின்றதால போயிடுச்சுன்னா 4x பை 5 இஸ் ஈக்குவல் டு 32. இப்போ இதை வந்து நம்ம சைடில் இங்கே க்ராஸ் பண்ணி கொண்டு போயிட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 4x இஸ் ஈக்குவல் டு 32 கூட
5 வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணும்போது 4x இஸ் ஈக்குவல் டு 116 வரும். இப்போ அடுத்த ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே மல்டிப்ளையில் இருக்கிற இந்த 4 அந்த பக்கம் போச்சுன்னா நமக்கு டிவைட் ஆகும். அப்போ அதை கேன்சல் பண்ணால் நமக்கு இது வந்து 4 இங்கே இருக்கிற 0. அப்போது எக்ஸோட வேல்யூ வந்து 14 வருது. அப்போ நம்ம லாஸ்ட்டாக ஃபைனலாக என்ன எடுத்து எழுதணும்னா பிரகாஷுடைய எக்ஸ் அப்படின்றது பிரகாஷுடைய நேம், அதனால பிரகாஷுடைய ப்ரெசன்ட் ஏஜ் அப்படின்னு நீங்கள் லாஸ்ட்டில் எடுத்து எழுதி இஸ் ஈக்குவல் டு 40 அப்படின்னு நீங்கள் எடுத்து இந்த ஆன்சரை முடிக்கணும். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.